ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நியூ மூன் டே, அதனால் நாம் பிரத்திங்கரா தேவி மகாகாளியோட ரீடிங்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் இது எல்லாமே மெசேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு மொத்தமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிரத்திங்கரா அன்னையோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவருங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா, லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கைடன்ஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா பிளெஸ்ஸிங்ஸ் அடுத்து வருது. லெட் கோ, என்ன விஷயத்த லெட் கோ பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பைல் பார்க்குறவங்க, இந்த எனர்ஜி ரீடிங் பார்க்குறவங்க இன்றைக்கி நிறைய, அதாவது அவங்களுக்கு வந்து பாஸ்ட் பற்றின நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அது வந்து அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நீங்கள் வந்து சரியாக தூக்கம் கூட வராத அளவுக்கு அந்த விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. பாஸ்டில் ஏதாவது ஒரு உறவுகள் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனை அதை நோக்கி தான், அதை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயங்களுக்காக ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க, அதை லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்கள் பிரபஞ்சம் சில விஷயங்களை உங்களுக்கு காமிக்குது. அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, லெட் கோ பண்ணுறீங்க. அதை கவனிக்கணும். அதை வந்து சில விஷயங்களை வந்து வேண்டான்றாங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் பிரபஞ்சம் கொடுக்குற நல்ல விஷயங்களை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயத்த லெட் கோ பண்ணுங்கள். சரியா? நீங்கள் ஆக்சுவலி உங்களோட கேரக்டர், உங்களோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தனித்துவமாக தெரிவிங்க. உங்களால் ஒரு ஓனாக இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு 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 டீமை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக பண்ணி அதை வந்து ரொம்ப ஆளுமை திறன் மிக்க ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த பொசிஷனில் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. சிலர் வந்து இப்போது நியூ லைஃப்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, பிரேக்கப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் இருக்குது, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சில பேர் வந்து ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் சில உறவுகளுக்குள்ளே உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க, வார்த்தைகளால் காயப்படுத்தியிருப்பாங்க. இன்னும் என்ன எதுவும் நடக்கலையா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், ஜாப் ரீதியாக இன்னும் வேலை கிடைக்கலையா, அந்த மாதிரி சொல்லி கூட சில பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த டாக்ஸிட்டிக் பீப்புள்கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பாஸ்ட்டில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அதனால தான் அந்த பாஸ்ட் இதுவை வந்து லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கவனித்து டெய்லி நீங்கள் வந்து கிராட்டிடியூட் சொல்லுங்கள், எழுதி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ கையில் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ, நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறீங்கள, அந்த தண்ணிக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்கள, சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரிலாக்ஸாக உங்களோட வீட்டில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களா, அந்த அந்த ஒரு அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு அந்த ஒரு டைமுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி நம்ம ரிலாக்ஸாக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா, நம்ம ஹாப்பியாக இருந்திருக்குமா, ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து யூனிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து இத்தனை நாள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அது சின்ன விஷயம் தானேன்னு நினைக்காம கிராட்டிடியூட் சொல்ல ஆரம்பிங்க. லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. அந்த தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து இது பண்ணிக்கிறீங்க, ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அதை வந்து லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி ப்ரெக்னன்சிக்காக சில பேர் எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியர்பை இந்த ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஃபைனான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னாலும்
உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் நீங்கள் வந்து போகலாம். அதாவது ஜாபில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இல்லை நெக்ஸ்ட் லெவல் ஹையர் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு இந்த கார்ட்லேயே வந்து இத்தனை விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஃபர்தராக உங்களுக்கு இதுதான். அதாவது இப்போ இந்த ஃபைல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டிரான்ஸ்மிஷன், அதாவது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம், அதாவது ஒரு இது வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பழைய விஷயங்கள், அந்த தேவையற்ற அந்த விஷயங்கள் பாஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகி நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஸோ செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த இந்த டிரான்ஸ்மிஷன் பாருங்கள், நல்லா உங்களுக்கு இந்த கார்டு வந்து தனியாக வந்துடுதுன்னா இது வேறு மாதிரி அர்த்தமாகும். ஸோ இந்த இதுக்கப்புறமா இந்த எம்பரஸ் கார்டு வந்ததுக்கப்புறம் இது வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது இவங்க என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ செலிப்ரேஷன்ஸ், அதாவது நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் கைக்கூடி வரும். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்சன், நல்ல வரன், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிராட்டிடியூட் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும்போது நீங்கள் அதை கவனிக்கிறதில்ல. ரெண்டாவது, பழைய விஷயங்கள், இந்த நெகட்டிவான விஷயங்களை நினச்சிட்டு நீங்கள் வந்து அதுலேயே அப்படியே மூழ்கியிருக்கீங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கார்டே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாமல் இது உங்கள் மனசையும் உடம்பையும் பார்த்துக்கோங்க. அடுத்து தானாக நீங்கள் தேடுற அந்த விஷயங்கள், உங்களுக்கு விரும்புகிற விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருங்கிற மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ். சரி, ஏஞ்சல் கார்டில் என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இம்ப்ரூவிங் ஹெல்த், நான் சொன்ன பார்த்தீங்களா, இம்ப்ரூவிங் ஹெல்த். ஏன்னா மைண்டு ஃபஸ்ட்டு சரியாகணும். மைண்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தது பாசிட்டிவாக என்ன செஞ்சாலும் சரி, அது வந்து கரெக்டான விஷயங்களை நம்மளால் கேதர் பண்ண முடியும், சக்ஸஸை கொண்டு வர முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இயர் ஃப்ரம் நவ், அதாவது நீங்கள் இந்த விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும், ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த வித்தின் த இயர் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அது வந்து நிறைவேறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா. அடுத்தது இதுக்கான ஒரு இதுவை வந்து டேக் ஆக்ஷன் நீங்கள் தான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் தான். இது வந்து வந்து பார்க்குறவங்க, இது வந்து கலெக்டிவ் ரீடிங். இந்த இது பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்னாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் மேல் இருந்தாலும் சரி, 2 பேரில் நீங்கள் வந்து யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் பிரைட்டான பர்சன் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு நபர் நீங்கள். ஸோ உங்களால் நீங்கள் வந்து டேக் ஆக்ஷன், நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொமான்ஸ். உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இன்றைக்கி அதுவும் வந்து ஃபியூ வீக்ஸில் சில பேருக்கு இது ஓகேங்களா, இந்த ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னாலும், சில பேருக்கு ஜாபுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த லெவலுக்கு. சரி, அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, மேரேஜ்க்காக நீங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வித்தின் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரும். ஓகேங்களா கைஸ்? இப்போது நான் கொடுத்த இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். அன்னை பிரித்திங்கிரா தேவிக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? தேங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நிமிஷம் நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பொல்யூஷன் இல்லாத இந்த காற்று நமக்கு கிடைக்கிது. நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து அதுக்கு நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ தண்ணிக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் தண்ணி குடிக்கிறோம். தண்ணிக்கெலாம் வந்து மணி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தேங்க் பண்ணணும். எத்தனை விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ நீங்கள் தேங்க் பண்ண உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான அந்த பேட் கர்மா போய் உங்களுக்கு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இந்த பாருங்கள் டிரான்ஸ்மிஷனுக்கு அந்த நியூ டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா,
உங்களோட குட் கர்மா. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப ப்ரேயர் பண்ணி ரொம்ப உங்களோட இதை கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் லெட் கோ பண்ணாமல் அது அப்படியே உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து ரெக்கார்டில் இருக்குது. அதுதான் அதை தான் ஹைலைட் பண்ணுறாங்க அம்மா. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, சப்கான்ஷியஸில் இருக்கிறத நீங்கள் வந்து போக்கணும் அப்படின்னா சில ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணணும். ஏதாவது ப்ராப்பர் மெடிடேஷன் பண்ணிட்டு வரணும். மெடிடேஷனுங்கிறது வந்து என்ன ஒரு 10 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகி சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது. மெடிடேஷன் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 அன் ஹவர் பண்ண தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். மெடிடேஷனில் வந்து நீங்களால் உட்கார முடியாது. ஏன்னா மைண்ட் வந்து எதையாவது திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மைண்டை வந்து அது அது போக்கில் விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது வந்து அதுதான். அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்குள்ளே நிறைய பேருக்கு அது வந்து இதுவாகிடும். அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. ஆனால் நாங்கள் வந்து ரேக்கி ஹீலர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஹீலிங் இந்த ப்ராசஸில் யாருக்காவது டவுட் இருக்குது, நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும், என்னால் அந்த பழைய விஷயங்களை மறக்க முடியல, ஸோ எப்போவுமே எனக்கு அந்த தாட்டும் அந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றியே எனக்கு ஓடிட்டுருக்கு, இதிலேருந்து எனக்கு வெளியே வரணும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட கொரீஸ் நீங்கள் வந்து போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீடிங் பார்த்ததுக்கு நன்றி. மகாகாளி பிரத்யங்கராவுக்கு நன்றி. நிறைய மக்களுக்கு இது போய் ரீச் ஆகணும் அன்னையை வேண்டிக்கிறேன். எல்லோரும் வந்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன். என் பிரத்யேந்திரா அன்னைக்கு நன்றி. என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கமெண்ட்டில் நீங்களும் நன்றி தெரிவிங்க. கிராட்டிடியூட் சொல்லிக்கிட்டே இருங்க, ரொம்ப நல்லது. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆல் தி பெஸ்ட்.